அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு மூன்றாவது நாளாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணி கட்சிகளுடைய வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர சூறாவளி அந்த பிரச்சார பொதுக்கூட்ட பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு மூன்றாவது நாளாக கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய மீனவர் பிரிவு இணை செயலாளர் முனைவர் பஸ்லியான் நசரத் அவர்களை ஆதரித்தும், அதே போன்று கழகத்தின் சார்பில் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய கழகத்தினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் மற்றும் கழக மகளிரணி துணைச் செயலாளர் ராணி அவர்களை ஆதரித்து இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டம் நாகராஜா கோவில் திடர் நாகர்கோவில் என்கிற பகுதியில் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் அவர் இன்றைக்கு சிறப்புரை ஆற்றியிருக்கிறார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்களை ஆதரித்து இந்த பிரச்சாரமானது தற்போது தீவிரமாக நடந்து முடிந்திருக்கிறது. பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் புடைசூழ பிரம்மாண்டமாக கன்னியாகுமரி நாகர்கோவில் பகுதி சம்பிக்கிற அளவிற்கு இந்த பொதுக்கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு தேர்தல் பொறுப்பாளர்களாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கன்னியாகுமரி மாவட்ட கழக செயலாளரும் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான என் தளவாய் சுந்தரம் எம்எல்ஏ, கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் கே டி பச்சைமால், அதே போன்ற கழகத்துடைய அமைப்பு செயலாளர் ஏ கே சீனிவாசன், கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் டி ஜான் தங்கம் உள்ளிட்டோருடைய அந்த மேற்பார்வையில் இன்றைக்கு பிரம்மாண்டமான இந்த பொதுக்கூட்டமானது ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றிருக்கிறது. அடுத்ததாக தென்காசி தனி நாடாளுமன்ற தொகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய புதிய தமிழகம் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை ஆதரித்து சரியாக 7 மணிக்கு மேலாக இந்த பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பொதுக்கூட்டத்திலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பங்கேற்று சிறப்புரை ஆற்றவிருக்கிறார்கள். குறிப்பாக தென்காசி அந்த நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக போட்டியிடக்கூடிய புதிய தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை ஆதரித்து இந்த பொதுக்கூட்டத்தில் அவர் பேசவிருக்கிறார். 18ஆம் படி கருப்பசாமி கோயில் அருகே வீரசிகாமணி ரோடு சங்கரன் கோயில் என்கிற பகுதியில் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிக்கு தற்போது சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அந்த பகுதியில் நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்தில் பங்கேற்று சிறப்புரை ஆற்றவிருப்பது குறிப்பிடத்தக்கது. உமேஷ்.